வணக்கம். கற்பூரவல்லியை பற்றி இன்னொன்று இதில் நிறைய வருகையில் நம்ம செய்யலாம். ஆனாலும் இன்னொன்று உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டால், கற்பூரவல்லியில் நம்ம உடம்புல ஒரு விசப்பு கட்டின்னு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், தடுமாறும் என்ன செய்கிறதுன்னு. சில நேரம் பாம்பஸில் என்ன செய்ய ஒரு மருந்து ஒன்று வாங்கி பூசை பார்ப்போம். சிலவங்க நிறைய பேர் டாக்டர்கிட்ட போகவே மாட்டாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போகிறதும் ரொம்ப நல்லோம். போயிட்டு செக் பண்ணி கேட்டுக்கிறதும் நல்லோம். அப்புறம் இல்லை, இது எந்த நேரம் என் உடம்புல வந்துக்கிட்டே இருக்குது, இந்த கட்டிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, இது ஒரே பிம்பிள் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, பேக்கிங் சோடா, கராம்பு, இது 3 கராம்பும் பேக்கிங் சோடாவும் நல்லா வச்சு மை போல் அரைச்சி, விக்ஸ் வேப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால், வலி வீங்கி போயிட்டாங்க நிற்க இருந்துச்சுன்னு சொன்னால் விக்ஸ் வேப்பராகவும் வச்சு 3 நல்லா 4 மை போல் வச்சு அரைச்சி அந்த கட்டியை சுற்றி பூசலாம். நீங்கள் ராவைக்கு பூசிட்டு வெள்ளனைக்கு பார்க்கக்கூடிய அந்த வீக்கங்கள்லாம் வற்றி இருக்கும். சில நேரம் உடஞ்சும் இருக்கும். உடையக்கூடிய கட்டியாக இருந்தால் உடஞ்சும் இருக்கும். அப்படி தொடர்ந்து 4 நாள் பூசக்குள்ள அந்த இடத்துல இருந்து அந்த கட்டி இல்லாமையும் போகலாம். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பூசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எப்படின்னு, எவ்வளோ வித்தியாசம் நீங்களே உணர்வீங்க. பூசி பார்த்துட்டு உங்களோட வீக்கம் அந்த கட்டி சுகமாகிடுச்சுன்னு சொன்னால் மெசேஜில் போட்டு விடுங்க. தேங்க்யூ.